இங்க வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது அவங்க கண் கூட உட்காந்து பிகாஸ் நம்ம வந்து முதல்ல ஸ்டார்ட் நான் பார்க்க பொழுது இதுல நிறைய சார் வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு, நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்தாரு. பிள்ளைங்களை எப்படி க்ரோ அவுட் பண்றோம்னா என்ன மாதிரி கைட்னஸ் கொடுக்கணும், என்ன மாதிரி ஸ்டடிஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும், கைட்னஸ் எல்லாம் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஈவன் தோ நான் பார்த்த பிறகு அவங்க கிளாஸ் ஜாயின் பண்ண பிறகு நானும் அவங்க உட்காந்து அவங்க பக்கத்துல உட்காந்து பார்த்தேன். டீச்சர்ஸ் எல்லாம் எந்த வேலை படிச்சு கொடுக்குறாங்க, எப்படி புரியுற மாதிரி படிச்சு கொடுக்குறாங்களா, என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி டீச்சர்ஸும் எப்படி பதில்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு நாங்க கவனிச்சோம். ஸோ அது எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்ததுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்க கண்டினியூ பண்ணாங்க. பஸ் ஏர்லியா வந்து அவங்க 80+ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து இதுல ஜாயின் பண்ணோடனே அவங்க இன்னும் கூட மார்க்ஸ் எடுக்கிறத நான் கவனிச்சேன். ஸோ அவங்க சார் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணதையும் நான் கவனிச்சேன். அவங்க ரொம்ப டாப்ல இருக்காங்க மேத்தமெட்டிக்ல. சார் வெரி குட்மா அப்படின்னு அவர் அப்பப்போ சொல்றத நான் பார்த்தேன். அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு. ஸோ தொடர்ந்து அவங்க அதுல கண்டினியூவா படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப ஆர்வமாவும் இருக்கு, எனக்கு கான்ஃபிடென்டாவும் இருக்கு. இது ஸ்டார்ட் மாற்றங்கள்னு சொன்ன போனா அவங்க டியூஷன் போறதுனாவே அவங்க சாப்பிட்றது கூட நினைக்க மாட்டாங்க. முதல்ல டியூஷன்ல தான் உட்காரணும்னு பார்ப்பாங்க. அவங்க உட்காந்துட்டாவே எதுவும் அர்ஜென்டா கூட நம்ம எதுவும் போறனா கூட நோ, அது நான் டியூஷன் முடிச்சு பிறகு நான் எதா இருந்தாலும் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஸ்கூல்னு பார்த்தோம்னா அவங்க நார்மலா பேசிக்கா சொல்லி கொடுப்பாங்க. டியூஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப டீப்பா. இப்ப நம்ம எல்லாம் நினைப்போம்ல, நம்ம பிள்ளை வந்து த பெஸ்டா வரணும், எல்லா பாடத்திலயும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியல. ஸோ டியூஷன் பார்க்கும்போது அவங்க பெற்றோர்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க டீச் பண்றதை நான் கவனிச்சேன். ஸோ அந்த வகையில வந்து அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டும் ரொம்ப ஹையா இருக்கிற நான் வெளிப்படையா காண முடியுது. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னாக்கா, நீங்க வெளியே போய் பிசிக்கலா நீங்க போய் டியூஷன் சென்டரை தேடி அவங்க எப்படி சொல்லி கொடுக்குறாங்க இல்லையான்னு நம்ம பார்க்க முடியாது. டியூஷன் சென்டர்ல நம்ம உள்ளுக்கு போய் நம்ம கவனிக்க முடியாது. இங்க வந்து நம்ம ஜாயின் பண்ணும் போது அவங்க கண் கூட உட்காந்து பார்க்கலாம், அவங்க எப்படி படிச்சு சார் கொடுக்குறாங்க, டீச்சர்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். அதே நேரத்துல இது த பெஸ்ட்னு நான் சொல்லுவேன். இந்த டியூஷன் சென்டர் கண்டிப்பாக பண்ணுவோம். நான் பண்ணியும் இருந்திருக்கிறேன். Thank you so much.